பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்தவனுக்கு என்ன எதிர்க்கட்சி தலைவர்? பணம் கொடுத்து வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன பேச தகுதி இருக்கு? நாங்க எப்படி ஜெயிச்சோம்னு உலகமே அறியும். நாங்கள் பேசுவதற்கு தகுதியானவர்கள் பேசுறோம். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறேன். எங்களை பற்றியோ எங்கள் இயக்கத்தை பற்றியோ எங்கள் தலைவரை பற்றியோ பேசுவதற்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாத உதவாநிதி போன்றவர்கள் வா வச்சு செய்வோம், வா பேசுவோம். 18ஆம் தேதி 18ஆம் தேதி இருக்குவா. ராமு அன்பரசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, முதல் போட்டவே முதலமைச்சர், நம்ம அதிமுக பாஜக காரனோட சண்டை போட்டுட்டு இருந்தோம், இந்த நாயெல்லாம் ஜெயிக்கின்னு யார் பார்த்தா அப்படின்னு சொன்னாரு. பன்றிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை. அதுகிட்ட போய் நின்னா எங்க மேல சாக்கடை விட்டும்னு தள்ளி நிற்கிறோம், அவ்வளவுதான். புலம்புறானுங்க, தோத்துட்டோம். நான் கேட்கிறேன், இந்த திருநாட்டில், இந்திய திருநாட்டில் வீரமங்கையாக திகழ்ந்தவர் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் தோற்றிருக்கிறார் புலம்பல. தமிழ்நாட்டின் மாபெரும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் மனம் நிறைந்த தலைவனாக இன்றும் எங்களது கொள்கை தலைவராக வழிநடத்தக்கூடிய காமராஜர் இந்த மண்ணிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் புலம்பல. ஆனாலும் கூட கலங்காத இடத்தில் இன்னைக்கு இவங்க கதறாங்கன்னா என்ன காரணம் சொல்லவனா? அடித்த கொள்ளைகளை ஒவ்வொன்றாக இவன் கண்டுபிடிச்சிருவான்.